வணக்கம் நண்பர்களே. என்னன்னு புரியுதா? பார்க்குறது தெரியுதா? என்னன்னு தெரியுதா? பழைய சோறு. இதை வெறும் வயிற்றில் எடுக்க சொல்கிறாங்க. ரொம்ப நல்லது, நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த பழைய சோறை எப்படி சாப்பிட்ணுன்னா, வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். யோகர்ட், அதாவது இந்த தயிர் டைப்பில் உள்ள உணவு, அது கூட கொஞ்சம் நீங்கள் என்ன ஆனியன், அதாவது சின்ன வெங்காயம் அல்லது பச்சை மிளகாய் அல்லது இது பாருங்கள் சுண்டை வத்தல், அப்படி சொல்கிறோம் இல்லையா, சுண்டை வத்தல், இதை வச்சுட்டு சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறது அப்படின்னா, மிச்சம் இருக்கிற அந்த சோறு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணியை நல்லா ஊற்றி நைட் ஃபுல்லாக, அது ஒரு நைட் ஃபுல்லாக இருந்துக்கணும். அப்போ ஃபெர்மெண்ட் ஆகிடுது. அதனால் வர்றதான் அந்த பழைய சோறு. இது ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க, கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறாங்க, பாடி கூலர் அப்படிங்கிறாங்க, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குங்கிறாங்க. உண்மையிலே இது ஒரு சிறந்த உணவுன்னு சொல்கிறாங்க. பட்டு டயட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஏன்னா சுகர் உள்ளவங்க இதை சாப்பிட்லாமா என்னங்கிறது தெரியலை சரியாக. அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்க. மற்றபடி இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பழைய சோறு, பச்சை மிளகா.